பிரம்மா பேசுகிறேன்ப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. எல்லா ஆலயமும் நான் உட்காந்துருக்கேன்ட்டார் நீதி அரசர். அவர் இப்போ சொல்லிட்டார் கணக்கு. நான் உட்காந்துருக்கேன், என் பூமியில் என்ன இருக்குது, இவனுக்கு இருக்கிற இடம் ஆடை அப்படி தான் பொத்திட்டு போனோம், விரிக்கக்கூடாது அப்படின்ட்டார். பேப்பர் செல்லாது, பேப்பரை அடித்து விட்டது வெளியே விளாண்டது செல்லாது, அவன் கெட்டட மாளிகை பில்டிங் கட்டினது செல்லாது. எப்படி சொல்லும்? இந்த பேப்பர் என்ன நான் கொடுத்தேனா அப்படின்ட்டார். அந்த காலத்தில் கொடுத்ததே காயின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன்ட்டார். காயின்ஸு புரியுதா? காலண்ணா அரைனா முக்கானா இதுதான் நான் கொடுத்துருக்கேன். அது ஏற்கனவே சட்டப்படியாக நீதிமன்றத்தில் எல்லாமே இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு உள்ளே இருக்குது, 75 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு இருக்குது, காயின்ஸ் உள்ள கணக்கு. அதை ஏன் தகுத்து விட்டியேன்னு அந்த கேள்வி நீதிமன்றத்தில் இவர் கேட்காரு, நீதி அரசர். முக்கால் சத்தியம். இப்போ தகுத்து ஏன் இந்த மாதிரி செஞ்சான் அந்த கூத்தை எல்லாம் தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் அரசியல்வாதியை கூப்பிட்டு கேட்கணும். இதிலே பேப்பரை அடித்து விடுத, பூமியை பூரா பாழாக்கி வச்சுருக்க, ஒரு ஆதார கார்டில் 100 வீடு கட்டியிருக்கேன், 200 வீடு கட்டியிருக்கேன், நீ அரசியல்வாதி 50 வீடு கட்டியிருக்கேன், 100 வீடு கட்டியிருக்கேன், என்னடா இது விளையாட்டாடான்னு கேள்வி கேட்கணும். அது கேட்க முடியாது, அரட்டிடுவான் அரசியல்வாதி, அரட்டிடுவான்னு. இவன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அப்படியே தப்பாக நினச்சி உருட்டிக்கிட்டே தான் இருக்கான். ஈரக்குழா பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், 3 கண் நெற்றிக்கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கார். குடும்பத்தை சாச்சிடுவார், அவரே சாச்சார். அப்படியே அவன் 4 வீலர் 2 வீலர் 2 கையை தூக்கிட்டு போகல, அப்படியே மார்க்கத்தில் வேறு வண்டியை உள்ளே விட்டு சொருகிடுவார், சாவுடா அப்படின்னு. அதனால் அமைதியாக போச்சு சொல்லு அரசியல்வாதியை. நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்தே கூப்பிட்டு சொல்லிடுறப்பா, நீதி அரசர் போட்டார் கணக்கு, அமைதியாக போச்சு சொல்லி விரிச்சுக்கிட்டாலே தான். பட்டா போட பவர் போட, அதுக்கு பவர் அவன் கிடையாது. பட்டா போடுறதுக்கு பவர் போடுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் தான் நான் உட்காந்துட்டேன் சிவன் கோயில் ஆலயத்தில், நான் உட்காந்துட்டேன், என்ன ஆலயத்தில் உட்காந்துருக்கேன் நீதி அரசராக. தமிழ்நாடு ரொம்ப விரிச்சு போட்டு ஆடுதான், டெல்லியில் விரிச்சு போட்டு ஆடுதான். அதனால் இதுக்கு முற்றுப்புள்ளி வரும், சீக்கிரமாக வரும். அவன் நல்லா வாசிக்கான், குழல் ஊதுதான், கொட்டு ஊதுதான். அது அவன் போட்ட ரோட்டில் எப்படி அவனா அரசியல்வாதி எப்படி போகிறான், எப்படி தூக்கிட்டு போகிறான்னு நீதிமன்ற கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. எப்படி அந்த ரோட்டில் எப்படி தூக்கிட்டு போகிறாங்க, எப்படி அடித்து எழுத்துட்டு போகிறாங்கன்னு அப்புறம் பாருங்கப்பா. நீதிபதி ஜட்ஜி எல்லாருமே பார்க்கலாம். அந்த டைம் வரும், முக்கால் சத்தியம். அரசியல்வாதி அப்படியே நச்சு விட்டு தூக்குவான், ஆணும் பெண்ணும்.